வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் நிஃப்டி, ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் நம்ம என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு வரோம் எல்லாத்துலேயுமே. இந்த சீரீஸில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா IPO, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இதை பற்றி ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஓகே, இப்போது IPO அப்படின்னா என்ன? இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். பப்ளிக்கு ப்ரைவேட் கார்பரேஷன் கொடுக்குற ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாக் தான் IPO அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கிட்ட இருந்து பப்ளிக் கம்பெனிக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்தாலே அந்த நியூ இன்வெஸ்டர்ஸ் இந்த ஆஃபரிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் கீஸ் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. ஒரு கம்பெனி IPO பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு சில நார்ம்ஸ் இருக்குது. அது SEC, செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். தென் பிரைமரி மார்க்கெட்டில் கேபிட்டல் ஆஃபரிங்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கம்பெனி ப்ரொவைட் பண்ணணும், இது மஸ்ட்டு. கம்பெனி பேங்க் மார்க்கெட் ப்ரைஸஸ், டேட்ஸ்லாம் IPOவுக்கு ப்ரீவியஸாகவே செட் பண்ணணும். ஹவு IPO ஒர்க்ஸ், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ஸ் ஒர்க்ஸ். ஒரு கம்பெனி ப்ரைவேட் கம்பெனியாக ஆகிறதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் க்ரோத் ஆக ஷேர் ஹோல்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் யாராக இருப்பாங்கன்னா அந்த கம்பெனியோட ஓனர்ஸோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்க தான் அந்த ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. IPO ஒரு மிகப்பெரிய ஸ்டெப் டு ஏர்ன் மணி அண்ட் டு டெவலப் கம்பெனி. இப்படி கம்பெனியை பப்ளிக் பண்ணும்போது ஷேர்ஸ் ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். அண்ட் நிறைய ட்ரேடிங் ஃபண்ட், பாரோ பண்ணுறது, இது மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் கம்பெனியோட லெவலை ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஒரு கம்பெனி அதோட மேக்ஸிமம் க்ரோத் லெவலை எப்படி ரீச் பண்ணும்? கஸ்டமர்ஸோட நம்பிக்கையை பெறுறது மூலமாக மட்டும்தான். இப்படி டிப்பிக்கலாக கம்பெனி க்ரோத் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கம்பெனியோட வேல்யூவேஷன் இன்க்ளூடிங் ஷேர் ஹோல்டர்ஸ், ஸ்டாக் இதெல்லாம் 1 பில்லியன் அப்ராக்சிமேட்டாக கிராஸ் ஆகுது அப்படின்னா அந்த கம்பெனி யூனிகார்ன் ஸ்டேட்டஸ்க்கு வந்துடும். அதோட ஃபண்டமெண்டல் வேல்யூவேஷன், ப்ராஃபிட்டபிலிட்டி, பொட்டென்ஷியல் இதெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஓகே, ஹிஸ்ட்ரி ஆஃப் IPOவை கொஞ்சம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மாடர்ன் IPO டச் கம்பெனிஸ் தான் உருவாக்குனாங்க. DEIC, டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அப்போதுல இருந்து கம்பெனியோட கேபிட்டல் ரைஸ் பண்ண பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஓனர்ஷிப்பை ஷேர்ஸாக இஷ்யூ பண்ணாங்க. இந்த டாக்டிஸ் தான் அப் ட்ரெண்ட் ஆகி ஸ்டாக் மார்க்கெட் ரெவன்யூஸாகவே இன்றைக்கி ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது IPOன்னா என்னன்னு கொஞ்சம் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கம்பெனி க்ரோத்துக்கு இயர்லி இன்வெஸ்டர்ஸ் தான் ரொம்பவே உறுதுணையாக இருந்துட்டு வருவாங்க. இதுதான் IPOவோட தாரக மந்திரம்னே சொல்லலாம். ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.